வணக்கம். ஜனவரி 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 29ஆம் தேதி நிஃப்டி 0.9% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 2,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. இன்றைக்கு ஜனவரி 30ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, கெயில், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பிபி ஃபின்டெக், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், டாபர் இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ், கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், அஜந்தா ஃபார்மா, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், பிரைகால், ஹாக்கின்ஸ் குக்கர் மற்றும் கேர் ரேட்டிங்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய நிதியை உடனடியாக நிறுத்தியிருக்கிறார்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதி உதவியை உடனடியாக நிறுத்துறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் USAID அவங்க கொடுத்துட்டு இருக்கிற நிதி உதவி பாகிஸ்தானுக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. இதே போல் பங்களாதேஷ்க்கு வழங்கிட்டு இருந்த நிதி உதவியும் USA நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. நேற்று சில சுகர் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, அரசு இத்தனாலுடைய விலை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. பி ஹெவி மொலாசஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எத்தனாலுடைய விலை ₹1.82 உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு லிட்டருக்கு புது விலை ₹62.55 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேன் ஜூஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எத்தனாலையும் ₹1.31 ஒரு லிட்டருக்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. சி ஹெவி மொலாசஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எத்தனாலுக்கும் அவங்க விலையை உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. பட்ஜெட் 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுது. அன்னைக்கு M6 ஒர்க்கிங் டேயாக இருக்குன்னு நியூஸ் 18 தகவல் கொடுத்துருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. NSE BSEயும் அன்னைக்கு ஒர்க்கிங் டேயாக தான் இருக்குது. இப்போ MCXும் அன்னைக்கு வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் 18ல். ரெயில்டெல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நவோதயா வித்யாலயா சமிதி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 17 கோடி ரூபாய். கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நேற்று நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 193 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 45 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 24 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 5,451 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,13,575 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 7ஆம் தேதி. பஜாஜ் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 4,308 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 4,136 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9,382 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.98 லட்சம் கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 1.12%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.95% வருது. ஸோ கிராஸ் NPA அதிகரிச்சிருக்கு. நெட் NPA 0.48%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.37% இருந்தது. ரேமன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 72 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 61% விழுந்திருக்கு. ரெவென்யூ 954 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 3,727 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 3,596 கோடி ரூபாய். வருவாய் 38,764 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 38,838 கோடி ரூபாய். ஒட்டுமொத்த வாகன விற்பனை இந்த குவார்ட்டரில் 13% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5,00,000
66,213 வாகனங்கள். எக்ஸ்போர்ட் மட்டும் பார்க்கும்போது 99,220 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் தான் ஹையஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட்ஸை எட்டியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. KPIT டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 4 அம்புஜா சிமெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹1,758 கோடி, 242% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் வருவாய் ₹4,850 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹300 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹570 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 1.32%, போன குவார்ட்டரில் 1.37% இருந்தது. நெட் NPA 0.41%, போன குவார்ட்டரில் 0.46% இருந்தது. JK பேப்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹333 கோடி, இயர் ஆன் இயர் 54% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1,698 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இந்தியன் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹2,852 கோடி, இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹6,415 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 3.26%, போன குவார்ட்டரில் 3.48%. நெட் NPA 0.21%, போன குவார்ட்டரில் 0.27% இருந்தது. வோல்டாஸ் டாடா நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல் நெட் ப்ராஃபிட் ₹131 கோடி, போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ₹28 கோடி நஷ்டம். CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் ₹155 கோடி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹3,105 கோடி, இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 எதிர்பார்த்தது ₹3,015 கோடி. ப்ளூ ஸ்டார் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹133 கோடி, இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹122 கோடி. வருவாய் இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ₹2,807 கோடி. CNBC TV 18 எதிர்பார்த்தது ₹2,682 கோடி. ஆர்த்தி ட்ரக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹37 கோடி, இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹556 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% விழுந்திருக்கு. பர்கர் கிங் நடத்தக்கூடிய நிறுவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹50 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹36 கோடி நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் வருவாய் ₹639 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. அதானி பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹2,940 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹13,671 கோடி, இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறதா முன்னவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய தொகையை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 5,500, இப்போ ₹11,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அமி ஆர்கானிக் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1257% வால்யூம் அதிகரித்தது. ஐநாக்ஸ் விண்ட் 20% ஷேர் பிரைஸும் கிட்டத்தட்ட 400% வால்யூம் அதிகரிப்பு. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் 16% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 300% வால்யூம் அதிகரித்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 13% ஷேர் பிரைஸும் 596% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் கேர் 12% ஷேர் பிரைஸ் 340% வால்யூம். லிண்டே இந்தியா 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 538% வால்யூம் அதிகரித்தது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமீன் 11% ஷேர் பிரைஸும் 4700% வால்யூம் அதிகரிப்பு. விஏடெக் வபாக் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க நேற்று, ஒரு ஆர்டர் கிடைச்சது அவங்களுக்கு பேர்னில் இருந்துன்னு. 136% வால்யூம் அதிகரிப்பு. ஆனந்த்ராஜ் 10% அதிகரித்தது. 345% வால்யூம் அதிகரித்தது. நெட்வெப் 10% அதிகரித்தது. 340% வால்யூம் அதிகரித்தது. இந்த 2 ஸ்டாக்ஸும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த டீப் சீக் காரணமாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்த 2 ஸ்டாக்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் முத்ரா 18% வீழ்ச்சி, 1200% வால்யூம் அதிகரித்தது. IFB இண்டஸ்ட்ரீஸ் 15% சரிந்தது, 480% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் மெட்டல்ஸ் 13% வீழ்ச்சி, 900% வால்யூம் அதிகரித்தது.
ஜூபிட்டர் வேகன்ஸ் 8% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி 1200% அதிகரித்தது வால்யூம். JSW எனர்ஜி 6% வீழ்ச்சி 1300% வால்யூம் அதிகரிப்பு. பாஷ் 6% சரிந்தது 520% வால்யூம். சக்தி பம்ப்ஸ் 4% வீழ்ச்சி 2400% அதிகரித்தது வால்யூம். காதம் இந்தியா 4% வீழ்ச்சி 100% வால்யூம் அதிகரிப்பு. திருமலை கெமிக்கல்ஸ் 4% சரிந்தது 146% வால்யூம் அதிகரிப்பு. அம்புஜா சிமெண்ட்ஸ் 4% வீழ்ச்சி 185% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.